பாசமும் நேசமும் கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த ராசி தத்துவமே பாசம், அன்பு இதுதாங்க. உங்களுக்கு நடக்க போகிற குரு பயிற்சி பலாபலன்கள். ஏன் பலாபலன்கள் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னா, இந்த 2025 வருடமே ரொம்ப சிறப்பு. இதில் வர குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். பொதுவாக 2025 மொத்தம் 3 பயிற்சி இருக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. அது மட்டுமா? சரி, குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தா ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வரார். மிதுனத்துக்கு வந்தது மட்டும் இல்லை, மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும் பயிற்சி ஆகிட்டு கடகத்திலிருந்து மீண்டும் மிதுனத்துக்கு. இப்போ 3 ராசியாக 4 முறை இடமாற்றம் பெறுகிற கால சூழ்நிலை. இதில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் குறிப்பிட்ட காலகட்டத்தை 4 கிழமைகள் சரியாக தேர்ந்தெடுத்தால் வெற்றி பெறக்கூடிய சாதகம் இந்த வருடத்தில் நிறைய பேத்துக்கு உண்டு. அது குறிப்பாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா அஷ்டமச்சனி விலகிருச்சு. ரைட். இந்த சிறப்பான பலனை பற்றி தெளிவாக பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். முதல்ல இந்த ராசிக்கு நான் பேச போகிற விஷயம் என்னென்னா, வளர்ச்சி வெற்றியை பற்றி. ஏன்னா ரொம்ப முக்கியமான காலகட்டம். தன்னால் ஏற்பட்ட தடைகள் விலகுவது. முதல்ல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. வேலை பறிபோனவங்களுக்கு, வேலையில் மரியாதை இல்லாமல் இருந்ததுக்கு தனக்கு வேலை போயிருமோ சூழ்நிலை ஏற்பட்டது. வேலையிலேயே எதிரிகள் தொந்தரவு இருக்க அத்தனையும் விலகி வேலை ஒன்று அமோகமாக இருக்க போகிறது. இந்த வேலை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு போகிற மாதிரி தானாக அந்த விஷயம் நடக்க போகுது. நம்ம ஒரு சில கோயில் பரிகாரம் கொடுக்குறேன். இருந்தாலும் இந்த வேலையில் என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு வளர்ச்சி, உங்களுக்கு ஒரு படிக்கக்கூடிய அம்சம் உண்டு. அப்போ புதுசாக அப்டேட் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இதில் சம்பள உயர்வு. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா சம்பளம் உயரல, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, என்னன்னே தெரில. அப்போ சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்னா, குரு தன் வீட்டை 12ஆம் இடத்துலேருந்து பார்க்குது. அப்போ குரு என்ற ஒரு கிரகம் தன் வீட்டை சுபப்பார்வை செலுத்துறதுனால வேலையில் அவ்வளோ வளர்ச்சி பெறுகிறது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா, சார் வெளிநாடு போகலாமா, வெளி மாநிலம் போகலாமா, இதெல்லாம் ட்ரை பண்ணலாமா இருப்போம். பொதுவாக குரு பார்த்திங்கன்னா 6-9க்கு தொடர்புடையவர். அவரே 12லேருந்து பார்க்குறார். அப்போ இடமாற்றம் இருக்கும், வளர்ச்சி உண்டு, ஃபாரின் போகக்கூடிய அம்சம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க திருப்பி இந்தியாவுக்கு வந்து பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. உங்களுக்கு மேசிவ் அவ்வளோ டீட்டெயிலிங்கான கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்குது. இந்த நேரத்தில் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் ஒரு ஜாதகர் இதை பார்த்துட்டு பண்ணிக்கங்க. ஏன்னா இது எடுக்கக்கூடிய முக்கியமான காலகட்டம் ஸ்டெப். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு. இப்போ அடுத்து நம்ம பிஸ்னஸ். 10ஆம் அதிபதி செவ்வாய், அவரே 5ஆம் அதிபதி. பொதுவாக 10-5க்குரியவர் செவ்வாய். சில நீச்சம் பெற்றிருந்தார். அப்போ உங்கள் ராசியில் தான் நீச்சம் பெறுவார், நீச்ச பங்கம் அடைவார். இப்போ வேறு ஸ்தானத்துக்கு போயிருக்கார். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, இப்போ 12ஆம் வீடு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே ஒரு மிருகசீரிசம் அப்படின்னு நட்சத்திரம் இருக்குது. இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. பிஸ்னஸில் கொஞ்சம் வளர்ச்சி பண்ணுங்கள். புது முயற்சிகளுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பொதுவாகவே பண்ண வேண்டி வந்துடும். நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ, அப்போ கரெக்டான காலகட்டம் பார்த்து பண்ணணும். பொதுவாக ஒரு விஷயத்துக்கு பிஸ்னஸில் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அருகில் நடக்கும். அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போய் வேண்டுதல் பண்ணிவிட்டு அப்புறம் பிஸ்னஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதில் குலதெய்வ பேர் வச்சவங்க, குழந்தைகளோட பேரில் வச்சுருக்கிறவங்க, இல்லை மனைவியின் பெயர், இல்லை அதை பார்ட்னர் கணவனின் பெயரில் பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய கால சூழ்நிலை. ரைட். இப்போ நாங்கள் பிஸ்னஸ் இல்லை சார், நாங்கள் பிஸ்னஸில் மட்டும்னா கூட்டு போட்டு பண்ணுறோம், தனித்து பண்ணலை. எப்படி கூட்டு போட்டு பண்ணால் தனித்து போட்டு பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. பொதுவாக கூட்டாக தனித்தா 8ஆம் பாவமும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி கடகராசிக்கு. இப்போ கூட்டு சம்மந்தப்பட்ட செட் ஆக வாய்ப்பு பொதுவாகவே குறைவு. அப்போ உங்கள் லக்ன ரீதியாக மற்ற ரீதியாகவும் பார்க்கணும். டெம்பரவரி கூட்டாக லாங் டேர்ம் கூட்டாங்கிறது கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உண்டு. அதனால் கூட்டில் கவனம் இருக்க வேண்டியது உண்டு. ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்கள் ராசி 12ஆம் இடத்துல குரு பகவான் 8ஆம் வீட்டை பார்க்கறனால தடைகள் விலகும். அப்போ உடல் உபாதைகள் விலகக்கூடிய அம்சம் உண்டு. இன்சென்டிவ் வருமானம், டிவிடெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் டிவிடெண்ட் வருமானம், உபரி வருமானம் கூடிய கால சூழ்நிலையாக இருக்குது. அதிலையும் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் உண்டான காலகட்டம். நிறைய பேர் அடகு வைத்த நகையை மீட்டக்கூடிய காலகட்டம். கடனை அடைக்கக்கூடிய ஒரு வழிவகைகள் பிறந்தாச்சு. ஒரு இருப்பிடம் மாறுவீங்க. வீடு சம்மந்தப்பட்ட ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர் மாறுகிற காலகட்டம் வந்தாச்சு. அதை பாருங்கள். ஆக மொத்தம் இருப்பிடங்கள் மாறுகிற சூழ்நிலை உண்டு. அதையும் பார்த்தால் வளர்ச்சியாக இருக்கும். பொதுவாக இதில் ஒரு பண ரீதியாகவோ திருமண ரீதியாகவோ திருப்பி தடை ஏற்படுதுன்னா முக்கியமான காரணம் 8ஆம் இடத்தில் இருக்கிற ராகு, 2ஆம் இடத்தில் இருக்க கேது. அப்போ ராகு கேது பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க
திருமணம், பொருளாதாரத்துக்கு ராகுக்கு பரிகாரம் பண்ணிக்கங்க. அவர் லக்ன ரீதியாக பார்த்து எந்த ஊர் அம்சம் கொடுத்துட்டு வருது, அப்போ ஏதோ ஒரு வகையில் ராகுக்கு பரிகாரம் தேவை. அதன் மூலம் தான் வளர்ச்சி பெற முடியும், பார்த்துக்கங்க. மாணவர்களுக்கு உங்கள் 4ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதிங்க. பொதுவாகவே இந்த கடகராசிக்கு படித்தாலே யோகங்க. 4-11 ஒரு ராசிக்கு தொடர்பு ஏற்பட்டால் படிப்பால் யோகம், படிப்பால் பிழைப்பார்கள், தாயால் உயர்வு உண்டு, சொத்து சுகங்கள் வளர்ச்சியாக உண்டு, ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து வாங்கக்கூடிய அம்சம் உண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி சிறப்பான இருக்குது. பொதுவாக இவங்கள்ட்ட என்ன கம்ப்ளைண்ட் ஒரே மாதிரி இருக்குதுன்னா, மொபைல் ஃபோனை சரியாக பயன்படுத்த மாட்டோம், ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டுறாங்க, டாக்குமெண்ட்டில் தான் பிரச்சனையாக இருக்குது. அப்போ மொபைல் ஃபோன் தகவல் தொடர்பு உடனே கிடைக்குமா, அது ஒன்று தான் இப்போ மைனஸாக இருக்கும். அதை பார்த்துங்க. பொதுவாக அவங்களுக்கு செக்லீஃப் முக்கியமான டாக்குமெண்ட்டை வச்சுட்டு தொலைவது, செக்லீஃப் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனம். டாக்குமெண்டேஷன் மொத்தமாக இப்போ புதுசாக ஃபோன் வாங்குகிற காலகட்டம் வந்திருக்கு. சார் புதுசாக ஃபோன் வாங்க வேண்டியிருக்குது, ஹெட்செட் வாங்க வேண்டியது, இயர்ஃபோன் வாங்குது. இந்த குரு பயிற்சி வந்தது ஃபோனாக வாங்கிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, கம்ப்யூட்டர், லேப்டாப்பு இது மாதிரி எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸாக வாங்குகிற சூழ்நிலை வந்திருக்கு. ரைட். இப்போ இதில் இருக்கிற ஒரு மாணவர் சம்மந்தப்பட்டதுன்னு ஒரு பாயிண்ட்டு. மாணவர்கள் பார்த்திங்கன்னா வெளிநாடுலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணக்கூடிய கால சூழ்நிலை உண்டு. அதை பாருங்கள். குறிப்பாக அரசு ஜாப் கிடைக்க இந்த கடகராசிக்கு யோகம் வந்திருக்கு. அரசு சம்மந்தப்பட்ட அரசுக்கு நிகரான துறையில் வளர்ச்சி உண்டு, வேகம் உண்டு. அதனால் வேகமாக ப்ராசஸ் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குன்னா நிறையா ட்ரை பண்ணலாம். இதில் சினிமா துறையினர், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையினர், அது குறிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயில் பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டம். உங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு போகக்கூடியது. தானாக முயற்சி செய்து வளர்ச்சி, வெற்றி வாய்ப்பை தக்க வச்சுக்கொள்ளுங்கள். ரைட். இப்போ தாய் அவங்க உடல்நிலையை பற்றி அடிக்கடி கவலைப்பட்டுகிட்டே இருந்தாங்க. தாய் தந்தையின் உடல்நிலைகள் அவங்களோட பற்றி. இப்போ உங்களுக்கு என்னென்னா, தாய் தந்தையரிடம் சில காலம் இருக்கக்கூடிய காலகட்டம் வருது. கொஞ்ச நாள் அவங்க உங்களோட தங்கியிருக்கலாம். இப்போ பெண்ணாக இருந்தால் கூட ஒன்றா இருக்கலாம். அப்போ இல்லை நீங்கள் போய் தங்குறது. இப்போ ஒரு வெளிநாட்டில் இருக்கேன் சார்னா, உங்கள் தாய் தந்தையர் உங்கள் வெளிநாட்டில் பார்க்க வர போகிறாங்க. அப்போ பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்க்கிற சூழ்நிலை வருகிறது. உறவில் வெற்றி, வளர்ச்சி உண்டு. புதுசாக கற்றுக்கொள்ளுகிற இப்போ புதுசாக கற்றுக்கிற லாங்குவேஜாக இருக்கலாம், ஒரு இந்த காலேஜ் டெக்னாலஜி இருக்கலாம். பொதுவாக இப்போ மைண்டில் என்ன, இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும் சொல்லிகிட்டே இருக்கும். ஆக மொத்தம் அதற்கு ஒரு வாய்ப்புகள் வர மாதிரி இருக்குது. அதை சரியான காலகட்டம் பாருங்கள். 12 இருக்கிற குரு பகவான் 4ஆம் வீட்டை பாருங்கள். சொத்து சம்மந்தப்பட்டது வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. இது நகையை அடகு வச்சும் வரும், கடனில் மீட்டு கடன் வாங்கியும் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வருது, சப்போர்ட் கிடைக்கக்கூடிய கிடையாது. சொத்துக்கள் சேர்க்கிற யோகம் இருக்குது. பணத்தை கையில் விரையும் பண்ணாமல் சொத்து சேர்க்கை உண்டான காலகட்டம் இருக்குன்னு அதை பாருங்கள். ரைட். அடுத்து ஹெல்த் வைஸ், இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு மருத்துவ செலவுகள் சில உண்டு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். 12 குரு வரும்பொழுது மருத்துவத்துக்கு சிறு விரயம் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குங்க. அப்போ ரொம்ப நாளாக ஏதோ சின்ன உடல் தொந்தரவுகள் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பார்த்துக்கங்க. ஏன்னா ஒரு கிரக பயிற்சியில் இருக்கிற நடைமுறை சொல்லணும், நல்லா இருக்கே சொல்லணும். இந்த 12ஆம் இடத்துல குரு வரும்போது மருத்துவ ரீதியாகவோ வெளிநாட்டு பயணங்களோ சிறு விரயம் உண்டு. இப்போ ரொம்ப நாளாக சொல்லுவாங்க, சின்ன உடம்பு பிரச்சனை இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டிருந்தேன், அது இப்போ பார்க்க வேண்டிய காலகட்டம். ஒரு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நாக்கு 2 ஒட்டி இருந்தது, அவங்க தள்ளி போட்டே வராங்க. நான் சொன்னேன், ஏங்க சின்ன குழந்தைக்கு நான் கூட காசு தரேங்க, அதை பண்ணுங்க ஏங்க அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கடக லக்னம், அவங்க கடக ராசி கடக லக்னம் வேறு. இந்த நாக்கு கொஞ்சம் ஒட்டி இருக்க மாதிரி. இப்போ அது சின்ன 5 வயசுக்குள்ளே இருக்கனால ஸ்லைட்டாக பண்ணாலே போதுன்ட்டாங்க. அப்போ அவங்க பண்ண போகிறாங்க, டேட்டுக்கு வேறு குறித்து கொடுத்துருக்கேன். அப்போ இதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த மாதிரி உங்கள் ஜாதக ரீதியாக ஏதோ சின்ன விஷயம் இருக்குது. இன்னொருத்தங்க பார்த்திங்கன்னா மூக்கில் ஒரு உள்ள கட்டியமாக இருக்குது, ப்ரீத்திங்கில் ப்ராப்ளம் இருக்குன்னாங்க. அதுவும் 3ஆம் இடம் காற்று வீடு, மூக்கு சம்மந்தப்பட்டது, அதில் சரி பண்ண சொல்லியிருக்கு. உடம்புல ஒரு சில கொழுப்பு கட்டி மாதிரி இருக்குது, பட் அது கேன்சர் கட்டி இல்லை, கொழுப்பு கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இது பண்ணலாம். ஆக மொத்தம் ஒரு மருத்துவ செலவு செய்து அந்த விரை செலவை வேறு படிநிலைக்கு போகாமல் பார்த்துக்கங்க ஃபஸ்ட்டு. அடுத்து ஒரு நகையை அழித்து இன்னொரு நகையை மாற்றிக்கங்க. ஏன்னா 12ஆம் இடம் குரு செய்குலி சேதாரம் மாதிரி பண்ணிட்டா கூட இதாக இருக்கும். இப்போ நகையை அழித்து இதை செய்ய வேண்டி செஞ்சுக்கங்க. ஆக மொத்தம் மற்ற டெவலப் ஆயிடுவீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் பண்ணால் என்ன வளர்ச்சியாக இருக்கும்? பொதுவாக அவங்களுக்கு சர்ப்பம் சம்மந்தப்பட்ட பரிகாரம், ராகுக்கு இது பரிகாரம், சர்ப்பம் சம்மந்தப்பட்ட பரிகாரம் தான். மங்கள விநாயகர் கோயில் சென்று வழிபாடு செய்ய சிறப்பாக இருக்கும். விநாயகரில் சுந்தர விநாயகர் வரும், அந்த விநாயகர் பாருங்கள். மரத்து அடியில் இருக்கிற விநாயகர், பொதுவாக உங்களுக்கு விநாயகர் தான் கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஏன்னா பலன் கொடுக்குற குரு பகவான் 12 இருக்கார். சில காலம் ஜென்ம குருவாக வரார். குரு உச்சம் பெறும் 2-3 மாதம் தான். அந்த 2-3 மாதத்துக்கு மீதி 10 மாதத்துக்கு குருவை விட நம்ம 2ஆம் இடத்துல இருக்கிற விநாயகர் நம்பிக்கலாம்.
அப்போ மங்கள விநாயகர், சுந்தர விநாயகர், ஒரு மரத்துக்கடியில் இருக்கிற விநாயகர் வழிபாடு கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த வருடம் சிறப்பாக போயிடும். அதில் குறிப்பிட்ட எண்கள் பயன்படுத்தலாம். 2ஆம் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் நம்பர், அப்பப்போ 3ஆம் நம்பர் இதெல்லாம் பயன்படுத்தி வெற்றி வாகை சூடுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.